ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிக்கை. அது ஒரு நீங்கள் காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்கே எடுத்துட்டு படித்து நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வர எந்த அரசாங்கமும் பண்ணல. நாங்கள் பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால் வேலை கிடைக்க போகுது. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க.